ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய ஆரோக்கியமான பதிவில் நம் உடலுக்கு பேராபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு 7 உணவுகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய நவீன காலகட்டத்தில் நாம் பல நவீன முறைகளில் உருவாக்கக்கூடிய பல உணவுகளை நம்ம உண்கிறோம். அவற்றில் சிலவற்றை நம்ம உண்ணுவதால் நமக்கு உடல்நலக் குறைபாடு ஏற்படும் வாய்ப்புகள் அதிக அளவு இருக்குது. அதிலுமே இப்போ பார்க்க போகிற ஒரு 7 வகையான உணவுகள் நமது உடலுக்கு மிகுந்த தீமைகளை விளைவிக்கும் என்று பல ஆய்வுகள் முடிவில் கூறப்படுகிறது. அது என்னென்ன உணவுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம ஹெல்த்தி ஃபுட் தமிழ் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்ச வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு இந்த பயனுள்ள தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா இது அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாப்பிடக்கூடாத உணவு வகைகளை முதல்ல இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிப்ஸ் வகைகள் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது முதலாவதாக சிப்ஸ் வகைகள் ஏன் சாப்பிடக்கூடாது என்றால் இவைகளில் அதிகமான கலோரி நிறைந்துள்ளது. அதனால் நமது உடல் எடை அதிகரிக்கும். மேலும் இவைகளை நீங்கள் சாப்பிடுவதால் நமது ஜீரண மண்டலத்தில் சிறிய சிறிய கீறல்கள் ஏற்படுத்தும். இவைகள் வருங்காலத்தில் அஜீரணம் மற்றும் செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கிறது. இவைகளின் சுவைகளை அதிகரிப்பதற்காக இவைகளில் அதிக சுவையூட்டும் திறன் கொண்ட ரசாயன பொருட்கள் சேர்க்கப்படுவதால் இவை நமது உடலுக்கு மிகுந்த தீமைகளை விளைவிக்கின்றன. அதனால் கடையில் பாக்கெட்டில் அடித்து விற்கப்படும் சிப்ஸ் வகைகளை நீங்கள் சாப்பிடுவதை கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்க வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சோடா வகைகள். அதாவது நமது உடலுக்கு தீமை விளைவிக்கும் உணவு வகைகளில் முக்கியமான ஒன்று இந்த சோடா வகைகள். முக்கியமாக கடைகளில் விற்கப்படும் கார்பனேற்றிய சோடா வகைகள் குடிப்பது நமது உடலுக்கு மிகுந்த தீங்கு விளைவிக்கக்கூடும். இந்த சோடா வகைகளால் என்ன தீமைகள் விளையக்கூடும் என்றால் நமது சிறுநீரகத்தை செயலிழக்க வைக்கக்கூடிய அளவிற்கு தீமைகளை விளைவிக்கும். மேலும் இவைகளை குடிப்பதால் செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் வழிவகுக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பழச்சாறுகள் வகைகள். அதாவது மூன்றாவதாக உடலுக்கு தீமை விளைவிக்கக்கூடிய உணவு வகைகள் எதுவென்றால் கடைகள் பாட்டில்களில் விற்கப்படுகிற பழச்சாறுகள் தான் ஃப்ரெண்ட்ஸ். இவைகளை பருகுவதால் பல நோய்களுக்கு வழிவகுக்கின்றன. மேலும் இதில் கலக்கப்படும் அதிகப்படியான ரசாயன பொருட்களால் பல நோய்கள் ஏற்படுவதற்கான அதிக வாய்ப்புகள் உள்ளது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் வகைகள். அதாவது இன்றைய காலகட்டத்தில் இந்த நூடுல்ஸ் வகைகளை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அதிகம் விரும்பி உண்ணுகின்றனர். ஆனால் இவைகளை சாப்பிடுவதால் நம் உடலுக்கு மிகுந்த தீமைகளை விளையக்கூடும் என்று நிறைய பேர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதில் உள்ள அதிகப்படியான வேதிப்பொருட்கள் மற்றும் மைதா போன்றவை நம் உடலுக்கு மிகுந்த தீமைகளை விளைவிக்கிறது. மேலும் இவைகளை நீங்கள் சாப்பிடுவதால் அதிகப்படியான கலோரி நமது உடலுக்கு வந்து சேர்கின்றன. இந்த வகையான உணவினை நீங்கள் சாப்பிடுவதால் நமது சிறுநீரகத்தில் பிரச்சனைகள் ஏற்பட அதிக அளவு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரீ குக்குடு சூப் வகைகள். அதாவது இந்த ப்ரீ குக்குடு சூப் வகைகள் நம்ம உடலுக்கு மிகுந்த தீமைகளை விளைவிக்கின்றன. இவைகளில் கலக்கப்படும் அஜினோமோட்டோ மேலும் பல வேதிப்பொருட்கள் மற்றும் ரசாயன பொருட்களால் நமது உடலில் அதிகப்படியான இரத்த அழுத்தம் ஏற்படும் வாய்ப்புகள் அதிக அளவு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரீ குக்குடு ஃபுட்ஸ். அதாவது இன்றைய காலகட்டத்தில் முன்னரே சமைத்து பாக்கெட்டுகளில் அடிக்கப்பட்டு கடைகளில் விற்கப்படும் ப்ரீ குக்குடு ஃபுட்ஸ் வகைகளை வாங்கி சாப்பிடுவதால் நமது உடலுக்கு மிகுந்த தீமைகள் மற்றும் பல வகையான நோய்களும் வழிவகுக்கின்றன. மேலும் இவைகளில் பல வகையான ரசாயன பொருட்கள் மற்றும் வேதிப்பொருட்கள் கலக்கப்படுவதால் நமது உடலுக்கு பல தீமைகளை விளைவிக்கின்றன. அதனால் இந்த உணவுகளை நீங்கள் சாப்பிடுவதை கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் அண்டு ஃப்ரைட் ஐட்டம்ஸ். இறுதியாக நாம் தவிர்க்க வேண்டிய உணவுகள் ஒன்று தான் இந்த ஸ்நாக்ஸ் மற்றும் எண்ணெயில் பொரிக்கப்பட்ட உணவுகள். இவைகளில் கலோரிகள் அதிகம் நிறைந்துள்ளது. அதனால் இவைகளை சாப்பிடுவதால் நமக்கு இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மேலும் இரத்த அழுத்தம் அதிகரிப்பது மற்றும் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகரிப்பது போன்ற பல விதமான நோய்களும் இந்த வகையான உணவுப் பொருட்கள் வழிவகுக்கின்றன. இந்த 7 வகையான உணவுகளை நீங்கள் சாப்பிடுவதால் வயிறு மற்றும் இரைப்பை சம்பந்தமான நோய்கள், மலக்குடலில் அலர்ஜி, மூலம், இருதய அடைப்பு போன்ற இன்னும் பல நோய்கள் வர வாய்ப்புகள் அதிகளவு இருக்குது. எனவே இப்போ பார்த்து இந்த 7 உணவுகளை நீங்கள் தப்பித்தவரையோடு நீங்கள் சாப்பிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம உடலுக்கு தீமைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு 7 வகையான உணவுகளை பற்றி பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பதிவு உங்களுக்கு இப்போ பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம். மேலும் இது போன்ற ஆரோக்கியமான தகவல்களுக்கு நீங்கள் நம்மளுடைய ஹெல்த்தி ஃபுட் தமிழ் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.